கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ் கணினி ஆசிரியர் வந்து அதிகமாக நியமனம் செய்யணும். அப்படி இல்லை அந்த பார்ட் டைம் டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கேலப்பை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெகுலர் ஸ்கேலப்பை. ஆனால் இவங்களுக்கு வந்து 300-600 பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 1600 விட்டாங்க. அதற்கு பின்பு உங்களுடைய சங்கமானது தொடர்ந்து போராட்டம் கொடுத்தீங்க. அந்த பிஎட் வந்தது. பிஎட் வந்ததுக்கு அப்புறமாவது என்ன பண்ணியிருக்கேன், இப்போ வந்து கம்ப்யூட்டர் பொறுத்தப்பட்ட 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு கம்ப்யூட்டர் பாடத்திட்டத்தை கொண்டு வராங்கிறத பேசிட்டு இருக்காங்க. ஆனால் கொண்டு வந்துட்டாங்க, பாடத்திட்டத்தை கொண்டு வரல. பாடத்திட்டம் எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ணி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஆசிரியர் கம்ப்யூட்டர் சயின்ஸில் கணினி ஆசிரியர் இல்லாமல் எப்படி கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுக்கறது, 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியணும். ஆசிரியர் இருந்தால் தானே கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் பாடத்திட்டத்தை நடத்த முடியும். கணினி ஆசிரியர் அப்படித்தான் நடக்குது. அப்படிதான் நடக்குது. ஆசிரியர் நியமிக்கலாமா? படித்தவர்களே பள்ளி கணினி ஆசிரியராக்கலாமா? உச்சநீதிமன்ற அளித்த தீர்ப்பிலே கொஞ்சம் கூட சட்டம் செய்யாமல் தனியாருக்கு இருக்கலாமா? தனியாருக்கு இருக்கலாமா? மத்திய அரசு நிதி தந்து கணினி பாடம் ஏன் இல்லை? இந்தியாவில் எல்லா மாநிலமும் செயல்படுத்தும் போது கணினி கல்வி மட்டும் ஏன் இல்லை? பள்ளி மாணவர்களுக்கு கணினி அறிவியல் பாடத்தை தனிப்படமாக வழங்கிடுங்க. இந்த 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையும் தொடர்ந்து இந்த கம்ப்யூட்டர் கணினி ஆசிரியர் வந்து பணி நியமனம் செய்ய வேண்டாம். ஏன்னா பாட்டே முடியாது. ரெகுலர் பாடத்திட்டம் வந்து உங்களுக்கு பாட்டை கொண்டு வரக்கூடாது. பாடத்திட்டம் வந்து கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ் வந்து பிஎட் படித்தவர்கள். எனக்கு பிஎட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் ஆசிரியர்னால பிஎட் படித்தாதான் ஆசிரியர். பிஎட் இல்லையா ஆசிரியர் கிடையாது. அது எப்படி பிஎட் இல்லாமல் எப்படி ஆசிரியர் நியமனம் செய்ய முடியும்? பிஎட் படித்த ஆசிரியர்களை பிஎட் படித்து முடித்தவர்களை அவர் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையும் 12ஆம் வகுப்பு 11, 12 கூட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஎட் முடிச்சதில் சில பேர் இல்லை. அதாவது சில பேர் தான் ஆரம்பத்தில் 2 பேர் இருக்காங்க. அதற்கு நியமனம் செய்யும்போது அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல. அந்த பாட ஆசிரியர் வந்து கம்ப்யூட்டர் கணினி ஆசிரியர் வந்து பிஎட் படித்தவர்